இந்த ஆழமான உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற குறிப்பு ரொம்பவே ஸ்பெஷலான ஒண்ணு. ஆமா, ரொம்பவே ஆழமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். கண்டிப்பா. இன்னைக்கு நாம விவாதிக்க எடுத்துக்கிட்ட மூலப்பொருள் புதிய தொடக்கங்களின் வாக்குறுதி அப்படின்ற ஒரு குறிப்புல இருந்து எடுக்கப்பட்ட சில வரிகள். அதாவது இந்த வரிகள் பார்க்க ரொம்ப சுருட்டமா இருந்தாலும் இதுக்குள்ள இருக்கிற உளவியல் அர்த்தங்கள் ரொம்ப பெருசு. கரெக்ட். ஒரு மனிதனோட வலிகள், அது அவங்க தாண்டி வர்ற மன உறுதி, அப்புறம் நம்பிக்கையோட ஆழம், இது எல்லாத்தையும் இந்த குறிப்பு ரொம்ப தெளிவா பேசுது. இதோட தத்துவார்த்தமான விஷயங்களை உங்களுக்காக பிரிச்சு மேய்வது தான் இன்னைக்கு நம்மளோட நோக்கம். சொல்லப்போனா இது வெறும் உணர்ச்சி பூர்வமான வார்த்தைகள் கிடையாது, மனசோட மீட்சி குறித்த ஒரு தெளிவான உளவியல் வரைபடம்னே சொல்லலாம். ஆமா, இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்கள் ஒருவேளை இப்போ ஒரு கடினமான காலகட்டத்தை கடந்துட்டு இருக்கலாம், இல்லனா உங்களுக்கு நெருக்கமான ஒருத்தருக்கு ஆறுதல் சொல்ல வார்த்தைகளை தேடிட்டு இருக்கலாம். உங்களுக்கான ஒரு தெளிவை இந்த தேடல் கண்டிப்பா கொடுக்கும். சரி, நாம நேரா விஷயத்துக்கு போயிடலாமா? கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். நம்பிக்கையை பத்தி பேசுறப்போ நிறைய பேர் வலியை பத்தி பேச தயங்குவாங்க. ஆனா இந்த குறிப்பு எவ்வித ஒளிவு மறைவும் இல்லாம வலியோட யதார்த்தத்தை அப்படியே ஒத்துக்குது. அதுதான் இதோட மிகப்பெரிய பலமே. ஆமா, குறிப்புல என்ன சொல்லிருக்காங்கன்னா, சில வலிகள் நம்ம முழுக்க உடைத்து விட்டது போல தோணும், அப்புறம் சில கவலைகள் இனி வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காதுன்னு நினைக்க வைக்கும் அப்படின்னு ரொம்ப ஓப்பனா சொல்லிருக்காங்க. நிஜமாவே ரொம்ப வெளிப்படையான வரிகள். இத கொஞ்சம் விரிவா பார்க்கணும்னா, ஒரு கண்ணாடி தரையில விழுந்து சுக்கு நூறாக உடைவது போல இருக்குன்னு வச்சுக்கலாம். இனி அதை வச்சு ஒருபோதும் தண்ணீரை சேமிக்க முடியாதுன்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு உச்சக்கட்ட வலி. நேரடியாக ஆறுதல் கூறாமல் ஏன் முதல்ல இந்த வலிய ஆசிரியர் அங்கீகரிக்கணும்? இதுல ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, உளவியல் ரீதியா குணமடைவதற்கான முதல் படியே அதுதான். ஓ, வலியை ஏத்துக்கிறதா முதல் படியா? ஆமா. இன்னைக்கு இருக்கிற சமூகத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. அத டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி, அதாவது நச்சுத்தன்மையான நேர்மறைவாதம்னு சொல்லுவாங்க. டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி கேள்விப்பட்டிருக்கேன். எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும்னு சொல்றது தானே? எக்ஸாக்ட்லி. எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும், சோகமா இருக்கவே கூடாதுன்னு தொடர்ந்து திணிக்கப்படுவது. ஒருத்தர் ஆழமான வழியில இருக்கும்போது அவங்க கிட்ட போய் எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாத அப்படின்னு சொல்றது ரொம்ப ஆபத்தானது. கொஞ்சம் இருங்க. கவலைப்படாதேன்னு ஆறுதல் சொல்றது எப்படி நச்சுத்தன்மையா மாறும்? அது ஒருத்தருக்கு உதவியா தானே இருக்கணும். வெளிப்பார்வைக்கு நமக்கு அப்படிதான் தோணும். ஆனா மூளையோட செயல்பாட்டை வச்சு பார்த்தா கதை வேற. நாம ஒரு துயரத்தையோ இழப்பையோ சந்திக்கும்போது நம்ம மூளையில இருக்கிற அமிக்தலா அப்படின்ற பகுதி தூண்டப்படும். அமிக்தலா, இதுதான் நம்ம பயத்தை கட்டுப்படுத்துற பகுதியா? ஆமா, கரெக்ட். இதுதான் பயம் மற்றும் வலிய உணர்ற மையம். இந்த அமிக்டலா எனக்கு வலிக்குது, நான் ஆபத்துல இருக்கேன் அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுக்கும். ஓஹோ, அந்த நேரத்துல நாம உணர்வுகளை அடக்க முயற்சி பண்றோமா? ஆமா, அந்த நேரத்துல இல்ல நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நம்ம உணர்வுகளை நாமளே அடக்கும்போது மூளை ரொம்பவே குழப்பம் அடைஞ்சிரும். அட, இது புதுசா இருக்கே. சொல்லப்போனா இந்த முரண்பாடு தான் கார்டிசால் அப்படின்னு சொல்லப்படுற மன அழுத்த ஹார்மோனை இன்னும் அதிகமாக்கும். அதாவது வலிய மறைக்க நினைக்கும்போது அந்த வலி நரம்பியல் ரீதியா பல மடங்கு அதிகமாகுது. ஆஹா, இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை. வலிய உணர்றதே ஒரு பலவீனம் போல நம்ம பல நேரங்கள்ல நடந்துக்கிறோம். அப்போ அந்த முழுக்க உடைத்து விட்டது போல தோன்றும் அப்படிங்கிற உணர்வை ஏத்துக்கிறது தான் நம்ம மனசுக்கு நாம கொடுக்கிற முதல் சுதந்திரம்னு சொல்றீங்களா? சந்தேகமே இல்லாம. நீ உடைஞ்சிட்ட அப்படின்னு உனக்கு தோணுதா? ஆமா, அது நியாயமான உணர்வு தான் உங்க மூளைக்கு முதல்ல நீங்க சொல்லணும். இத சைக்காலஜில இமோஷனல் வேலிடேஷன் அப்படின்னு சொல்வாங்க. இமோஷனல் வேலிடேஷன், அதாவது நம்ம உணர்வுக்கு நாமளே ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறது. கரெக்ட். ஒரு பிரச்சனை இருக்கிறத மூளை ஒத்துக்கிட்டாதான் அதை சரி செய்வதற்கான வழியவே அது தேட ஆரம்பிக்கும். அந்த வலிய, அந்த இருட்ட முதல்ல முழுமையா உணர்ந்துக்க அப்படின்னு இந்த வரிகள் நமக்கு ஒரு பெரிய அனுமதியை கொடுக்குது. ஆனா இதுல ஒரு ஆபத்து இருக்கே. என்ன ஆபத்துன்னு நினைக்கிறீங்க? அதாவது வலிய முழுமையா உணருங்க, அதை ஏத்துக்கோங்கன்னு சொல்றது ஒருத்தரை இன்னும் அதிகமா மனச்சோர்வுல தள்ளிடாதா? ஒரு கட்டத்துக்கு மேல அது செல்ஃப் பிட்டியா மாறி அதே இருட்டுக்குள்ள அவங்க தங்கிட வாய்ப்பில்லையா? ரொம்ப அருமையான கேள்வி. ஆனா வலியை உணர்வதற்கும் வலியிலேயே உழல்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஓ, ரெண்டும் வேற வேறயா? கண்டிப்பா. வலிய முழுமையா உணர்றது அப்படிங்கிறது காயத்தின் மேல இருக்கிற கட்ட அவுத்து விட்டு அதை பாக்குறது மாதிரி. அது பார்க்கும்போது வலிக்கத்தான் செய்யும். ஆனா அத மூடி மறைச்சு உள்ளேயே அழுகி போக விடுறத விட காத்துல பட்டு அது குணமடைய நேரம் கொடுக்கறது ரொம்ப அவசியம். அதாவது அந்த கண்ணாடி உடைஞ்சதை ஒத்துக்கிட்டாதான் அந்த உடைந்த துண்டுகளை வச்சு நாம அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்க முடியும் இல்லையா? எக்ஸாக்ட்லி.
உடைந்த இடத்த நாம உடைந்துதான் ஒத்துக்கிட்டாதான் அதை சரி பண்ண முடியும். இதுக்கப்புறம் மனசு எப்படி அந்த வலியிலிருந்து வெளியேறுது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த குறிப்புல வர மழையோட உதாரணம் ரொம்ப சரியா பொருந்தது. ஆமா, அடுத்த பகுதிக்கு நாம போகலாம். இந்த இடத்துல ஒரு திருப்புமுனை வரி வருது. ஆனா ஒரு விஷயம் மறந்துடாத, மழை எவ்வளவு பெருசா வந்தாலும் ஒரு நாள் நின்றுதான் போகும் அப்படின்னு ஆசிரியர் சொல்றார். ரொம்ப அழகான ஒரு உருவகம் இது. அப்புறம் அதே மாதிரி இப்ப இருக்கும் வலிகளும் நிரந்தரமல்ல அப்படின்னு முடிக்கிறார். ஒரு பெரிய உளவியல் சிக்கலை இயற்கையோட விதியை வச்சு ரொம்ப ஆச்சரியமா சொல்லியிருக்காரு இல்லையா? ஆமா, இயற்கைக்கும் மனித மனசுக்கும் உள்ள ஆழமான தொடர்பை இதை விட எளிமையா சொல்ல முடியாது. மழை அப்படிங்கிறது உயிருள்ள ஒண்ணுதான். ஆனா பெருமழை ஒரு பயத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பா. புயல் மழைலாம் பார்த்தா பயமா தான் இருக்கும். ஆனா இதுல முக்கியமானது என்னன்னா, இம்பெர்மனன்ஸ் அப்படின்னு சொல்ற நிரந்தரமின்மை. பிரபஞ்சத்துல எந்த ஒரு பொருளும் உணர்வும் நிரந்தரமானது கிடையாது. இதை நம்ம சைக்காலஜி ரீதியாவும் பார்க்கணும். அஃபெக்டிவ் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு மனநலவியல்ல ஒரு வார்த்தை இருக்கு. அஃபெக்டிவ் ஃபோர்காஸ்டிங், அதாவது நம்ம உணர்ச்சிகளை கணிக்கிறதா? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது எதிர்காலத்துல நம்ம உணர்ச்சிகள் எப்படி இருக்கும்னு நாமளே கணிக்கிறது. பொதுவாவே மனித மூளை இந்த விஷயத்துல ரொம்ப மோசமா செயல்படும். ஓ, நாம தப்பா கணிப்போமா? ஆமா, நாம உச்சக்கட்ட வலியில இருக்கும்போது நம்ம மூளையோட தர்க்கரீதியான சிந்திக்கும் திறன், அதாவது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் முடங்கி போயிடும். அந்த நேரத்துல மூளை என்ன நம்பும் தெரியுமா? என்ன நம்பும்? இந்த வலி எப்பவுமே இருக்கும்னு நினைக்குமா? எக்ஸாக்ட்லி. இந்த வலி இப்படியே தான் இருக்க போகுது, இந்த துயரத்துக்கு ஒரு முடிவே இல்ல அப்படின்னு மூளை உறுதியா நம்பும். ஆனா அது ஒரு மாயை. இப்போ ஒரு பெருமழையில நீங்க மாட்டிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். சுற்றிலும் இருட்டு, இடி, மின்னல், காதை கிழிக்கும் சத்தம். ஆமா, அந்த புயலோட மையத்துல நிக்கும்போது உலகம் எப்பவுமே இப்படிதான் இருக்க போகுதுன்னு ஒரு பிரம தோணும். சுத்தி நடக்கிற எதுவும் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைன்னு ஒரு பயம் வந்துடும். கரெக்ட். ஆனா அறிவியல் ரீதியா பார்த்தா வானிலையோட ஆற்றல் ஒரு கட்டத்துல தீர்ந்து போய் மழை நின்றே ஆகணும் இல்லையா? உணர்ச்சிகளுக்கும் அதே விதிதான் பொருந்தது. ஓஹோ, உணர்ச்சிகளுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கா? கண்டிப்பா. மனிதனோட நரம்பு மண்டலத்தால ஒரு உச்சகட்ட வலியையோ பயத்தையோ பல மாசங்களுக்கு அப்படியே ஒரே அளவுல நீட்டிக்கவே முடியாது. அது உயிரியலுக்கு முரணானது. காலப்போக்குல அந்த வலியோட தீவிரம் குறைஞ்சு மனசு தன்னைத்தானே சீரமைச்சுக்கும். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். மூளை அந்த துயரத்தை ஒரு நிரந்தரமான யதார்த்தமா பதிவு செய்ய முயற்சி பண்ணுது. ஆனா மழை எவ்வளோ பெருசா வந்தாலும் நின்றுதான் போகும் அப்படிங்கிற அந்த ஒற்றை வரி மூளையோட மாயைய உடைச்சி யதார்த்தத்தை கொண்டு வருது. ஆமா, எதுவுமே நிரந்தரம் இல்ல அப்படிங்கிற புரிதல் வலியில இருக்கிற ஒருத்தருக்கு எவ்ளோ பெரிய ஆசுவாசத்தை கொடுக்கும் பாருங்க. அந்த மழை நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, அது மாதிரி பெருந்துயரங்களும் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. அது நம்மளை மீறி நடக்குது, அதை தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா அது என்றாவது ஒரு நாள் அடங்கும் அப்படிங்கிற அந்த அறிவு அந்த புயலை தாங்கி நிக்கிற பலத்தை நமக்கு கொடுக்குது. சரி, மழை நிக்கும், காலம் மாறும், இதெல்லாம் சரி. ஆனா எல்லாமே காலப்போக்கில தானாவே சரியாயிடும்னா நாம வெறுமனே கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? அங்கதான் விஷயமே இருக்கு. ஆமா, இங்கதான் இந்த குறிப்பு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்துது. நேரம் மாறும், வாழ்க்கை மாறும், நீயும் மீண்டும் சிரிக்க ஆரம்பிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை மேலேயே முழு பழியும் போடாம இறுதியா ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வருது. அந்த கால் டு ஆக்ஷன் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அதனால் கவலைகளை விடு, புதிய தொடக்கத்துக்கு மனசு தயார் பண்ணு அப்படின்னு ஒரு செயலுக்கான அழைப்பு விடுக்குது. இதுவரைக்கும் ஒரு பார்வையாளனா புயல்ல சிக்கி அமைதியா வலிய பொறுத்துக்கிட்ட வாசகனை திடீர்னு தயார் பண்ணு அப்படின்னு ஒரு செயலூக்கமான தயாரிப்புக்கு கூப்பிடுது. இது வெறும் காத்திருப்பு இல்ல, இது ஒரு ஆக்ஷன் இல்லையா? 100% உண்மை. இங்கதான் ஏஜென்சி, அதாவது சுய கட்டுப்பாடு அப்படிங்கிற கருத்தாக்கம் உள்ள வருது. புயல் அடிக்கிறது உங்க கையில இல்ல, காலம் மாறுறதும் உங்க கையில இல்ல. அதெல்லாம் இயற்கையோட சுழற்சி. ஆனா மனசை தயார் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. ஆமா, மனச தயார் பண்ணு அப்படிங்கிறது உங்களுடைய முழுமையான பொறுப்பு. ஒரு பாதிக்கப்பட்ட நபர் அப்படிங்கிற மனநிலையிலிருந்து போராடி மீண்டவர் அப்படிங்கிற மனநிலைக்கு மாறுற மிக முக்கியமான உளவியல் நகல் இதுதான். அதாவது புயல் ஓய்ந்த பிறகு நம்ம வெறுமனே உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது, களத்துல இறங்கணும்னு சொல்றீங்க. ஆனா கவலைகளை விடு அப்படின்னு சொல்றது தத்துவமா பேச ரொம்ப ஈஸி. அதை செயல்படுத்துறது அவ்வளவு சுலபம் இல்லையே. கண்டிப்பா சுலபம் கிடையாது. பல நேரங்கள்ல நாம அந்த வலிகளோட ஒரு விதமான ஒட்டுதலை ஏற்படுத்திக்கிறோம்ல. அந்த வலி நமக்கு ஒரு பழக்கமான வட்டமா, அதாவது ஒரு கம்ஃபர்ட் ஜோனா மாறிடுது. அதுல இருந்து எப்படி வெளியில வர்றது? நீங்க கேட்டது மிக மிக ஆழமான ஒரு கேள்வி. சைக்காலஜில இத செகண்டரி கெயின் ஆஃப் சஃபரிங் அப்படின்னு சொல்வாங்க. செகண்டரி கெயின் ஆஃப் சஃபரிங், வலியினால கிடைக்கிற லாபமா?
சொல்லப்போனா ஆமா. நமது துயரத்தினால நமக்கு தெரியாமலேயே நமக்கு கிடைக்கிற சில சலுகைகள். நாம வலியில இருக்கும்போது மத்தவங்க நம்மள ஒரு அனுதாபத்தோட பாப்பாங்க. நாம எந்த ஒரு பெரிய பொறுப்பையும் எடுக்க வேண்டியதில்ல. ஓ, தோல்வியை கண்டு பயப்பட வேண்டியதில்ல, ஏன்னா நான் ஏற்கனவே உடைஞ்சு போயிருக்கேன் அப்படின்னு ஒரு பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுது. கரெக்ட். இது நிறைய பேர் உணராத ஒரு கசப்பான உண்மை. புதிய தொடக்கம் அப்படிங்கிறது ஒரு தெரியாத பயணம். அந்த பயணத்துக்கு போக முதல்ல நமக்கு தெரிஞ்ச இந்த வலியோட பிடியிலிருந்து நாம விடுபடணும். அது கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அதனாலதான் மனச தயார் பண்ணு அப்படிங்கிற வரி ரொம்ப அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கு போல. ஆமா. மனசு தயார் பண்றது அப்படிங்கிறது ஒரு நரம்பியல் மாற்றம். அத நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. உடைந்த மனச மீண்டும் கட்டி எழுப்புவது ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள புதுசா ஒரு பாதைய உருவாக்குறது மாதிரி. முதல்ல நடக்கும்போது முட்களும் கற்களும் குத்தும், ரொம்ப கடினமா இருக்கும். ஆனா தொடர்ந்து அந்த பாதையில நடக்கும்போது அது ஒரு தெளிவான சாலையா மாறிடும். மூளையில இருக்கிற நரம்பு பாதைகளும் அப்படித்தான் புதிய எண்ணங்களை உருவாக்குது. இந்த இடத்துல அந்த மழையோட உருவகத்தை மறுபடியும் கொண்டு வர தோணுது. ஒரு பெருமழை பெய்ந்து முடிஞ்ச பிறகு நிலம் ஈரமாக கொஞ்சம் மென்மையா இருக்கும். மழை நின்றுக்கலாம், ஆனா அந்த தரையை நாம தான் உழுது பண்படுத்தணும். ரொம்ப சரியான ஒப்புமை. கவலைகளை விடுறது அப்படிங்கிறது பழைய சுமைகளை இறக்கி வைக்கிறது. மனசை தயார் செய்யறது அப்படிங்கிறது புதிய விதைகளை விதைப்பதற்கான இடத்தை உருவாக்குறது. அப்படிதானே? ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த விதைகளை நீங்க விதைக்கலனா அந்த நிலத்துல களைகள் தான் முளைக்கும். மறுபடியும் பழைய எண்ணங்களும் பயங்களுமே வளரும். அதனால உங்க கட்டுப்பாட்டை நீங்க கையில எடுக்கணும். அதாவது அந்த தர்க்க ரீதியான மூளையை வேலை செய்ய தூண்டணுமா? ஆமா. என்னால முடியும், நான் அடுத்த அடியை எடுத்து வைக்க போறேன் அப்படின்னு நீங்க முடிவு செய்யற அந்த வினாடி உங்க மூளையில இருக்கிற மன அழுத்த ஹார்மோன்கள் குறைஞ்சு டோபமைன் மாதிரி ஊக்கமளிக்கும் ஹார்மோன்கள் சுரக்கத் தொடங்கிடும். அருமையான விளக்கம். நாம மீண்டும் தொடங்குறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் மறந்துட்டு பழையபடி ஆகிறது கிடையாது. அந்த வழியை ஒரு அடித்தளமா பயன்படுத்திக்கிறது. அந்த அனுபவங்கள்ல கத்துக்கிட்ட பாடங்களை வச்சு ஒரு புதிய உறுதியான வாழ்க்கையை கட்டமைக்கிறது. கண்டிப்பா. அந்த வழிய நீங்க கடந்து வந்த பிறகு நீங்க பழைய ஆள் கிடையாது. நீங்க ஒரு புதிய பரிணாமத்தை அடைஞ்சிருக்கீங்க. அந்த புதிய உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கம் தேவைப்படுது. அந்த பக்குவத்தை அந்த வழியே நமக்கு கத்துக் கொடுத்துருக்கும். ஆமா. ஆனா அந்த பக்குவத்தை செயல்படுத்துறது உங்க கைகள்ல தான் இருக்கு. அதனால தான் இது புதிய தொடக்கங்களின் வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை இயற்கை உங்களுக்கு கொடுத்துடுச்சு. ஆனா அதை சாத்தியமாக்க வேண்டிய வேலை உங்களது. இதுவரைக்கும் நாம பேசினதை கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தா இது எவ்வளவு அற்புதமான ஒரு பயணம்னு புரியுது. நாம முட்டுன்னு உடைந்து விட்டதா, இனி வாழ்க்கையில சந்தோஷமே இல்லைன்னு நினைக்கிற ஒரு ஆழமான இருட்டுல இந்த உரையாடலை தொடங்கணும். அந்த வலிய புறக்கணிக்காம, டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி இல்லாம அதை முழுமையா ஏத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு பெருமழையோட உருவகம் மூலமா இதுவே நிரந்தரம் அப்படிங்கிற மூளையோட மாயைய உடைச்சோம். ஆமா, இம்பர்மனன்ஸ் பத்தி பேசணும். கரெக்ட். எதுவுமே கடந்து போகுங்கிற அறிவியல் உண்மையை உணர்ந்தோம். இறுதியா வெறும் காத்திருப்போடு நின்னுடாம மூளையோட நியூரோபிளாஸ்டிசிட்டியை நாமே மாற்றி அமைச்சு புதிய வாழ்க்கையை எதிர்கொள்ள மனசை தயார்படுத்துற ஒரு ஆக்கப்பூர்வமான செயலை நோக்கி நகர்ந்தோம். இது உண்மையிலே மனசோட மீட்சி குறித்து ஒரு முழுமையான வரைபடம். இதுல எந்த சந்தேகமும் இல்ல. வலியை ஏத்துக்கிறதுல தொடங்குற ஒரு பயணம் சுய கட்டுப்பாட்டையும் செயலையும் நோக்கி முடிவடைகிற விதம் ரொம்ப சிறப்பானது. மனித மூளைக்கு எல்லையற்ற ஆற்றல் இருக்கு அப்படிங்கறத இந்த வரிகள் ரொம்ப சுருக்கமா ஆனா ரொம்ப அழகா உணர்த்துது. இந்த ஆழமான உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு சிறிய சிந்தனை. இன்னைக்கு நாம பார்த்த குறிப்பு இறுதியா புதிய தொடங்கத்துக்கு மனசை தயார் பண்ணு அப்படின்னு சொல்லுது. அதையே நாம் எவ்வளோ நேரம் பேசின அந்த பெருமழையோட உருவகத்தோடு சேர்த்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பயங்கரமான பெருமழை பெய்யுது, புயல் அடிச்சு எல்லாம் அழிஞ்சது போல தோன்றி, அப்புறம் அந்த மழை நின்ற பிறகு அந்த பூமி முன்பு இருந்தது போல இருக்காது, அது அடியோடு மாறிடும். ஆமா, நிலம் பிளக்கப்பட்டு தண்ணி ஆழமா போயிருக்கும். கரெக்ட். மேலோட்டமா பார்த்தா அது ஒரு அழிவு போல தோணலாம். ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அந்த பயங்கரமான பெருமழை வராம இருந்திருந்தா அந்த பூமியோட மிக ஆழத்துல பல வருடங்களா தூங்கிட்டு இருந்த கடினமான பாறைகளுக்குள்ள சிக்கி முளைக்கவே முடியாத ஒரு புதிய அழகான விதை இப்போ முளைக்க தயாராக இருக்கோ? அட, ரொம்ப ஆழமான ஒரு பார்வை இது. உங்களை சுக்கு நூறா உடைத்த அந்த வலியே, அந்த பெருமழையே உங்களோட அழகான புதிய தொடக்கத்துக்கான அடித்தளமா அந்த நிலத்தை உழுது பண்படுத்திய செயலா இருக்குமோ? உங்க வலிய ஒரு முடிவா பார்க்காம ஒரு புதிய விதையோட தொடக்கமா பாருங்க. இது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு ஆழமான தேடலில் சந்திப்போம்.